நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்தை பொறுத்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வரும். என்னன்னு சொல்லுங்க. சாப்பாடு. சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து இந்த ஒயிட் கலர்ல இவ்வளவு பெரிய வர்றேன் அந்த ஒயிட் கலர்ல ஒரு பெரிய துணி ஒண்ணு எடுத்துட்டு போறாங்க. அது எதுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணு. நான் சொல்ல நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க எல்லாம் காணிக்க கட்டுறாங்க. இதுல வந்து அதுவும் எதுக்குன்னு தெரியல. எங்களுக்கு ஸ்ரீபாதையை பத்தி பாருங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஏதோ வரணும்னு நினைச்சோம் வந்துட்டோம் அவ்வளவுதான். ஏதாச்சும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா இல்ல உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி தெரிஞ்சா ஒரு சிலத்தவங்க நேர்த்தி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இப்ப நம்மளே யோசிப்போம்ல இந்த ஒரு சின்ன பாபா கடிக்க இருக்கிறவங்க நல்லபடியா கிடைச்சிட்டா ஒரு வேண்டுதல் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் நினைச்சுட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்காக தான் அந்த வெள்ளை துணியில ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு கட்டுறது அந்த மாதிரி. ஆமா, குறிப்பா இங்க வந்து இது எத்தனை அடி எங்களுக்கு கரெக்டா தெரியல. எடுத்துட்டு போயிடும். பட் ஆனா இங்க திருப்பி ஒரு புத்தர் சிலை உண்டு. திருப்படா இங்க நல்லா வாடா. தெரியுதா என்ன தெரியும் உங்களுக்கு? சிலை எனக்கு சொல்லுங்க. நல்லா பாருங்க. அது வந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்னு தெரியல. பட் ஆனா பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போதே இதுதான் என்ட்ரன்ஸ் கூட எங்களுக்கு தெரியல. இது எங்கிட்டு போகணுமா இல்ல இங்கிட்டு போகணுமா இருக்கேன். இல்ல தெரியல. இதான் காட்டணும். நீங்க தான் என்ன பேச நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா போல நான் பேசுறேன். தெரியல. நாங்க போறோம். நாங்க இப்ப மலை ஏறுறதுக்கு பர்ச்சேஸ் பண்றோம். சாப்பாடு பர்ச்சேஸ் சொல்லுக்கா சொல்லு. முக்கியமா என்னன்னா நம்ம மலையெல்லாம் ஏறும்போது கொஞ்சம் டயர்ட் ஆயிடும். சோ அந்த டைம்ல வந்து அதெல்லாம் முக்கியமா இந்த ஜூஸ் தண்ணி அதெல்லாம் ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. அது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் எடுத்துங்கப்பா. இப்ப எங்களுக்கு நாங்க வந்து மலை ஏறுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். சாப்பாடு பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதையும் காட்டுறோம். நானும் ஏறேன்னு சொல்றேன். ஏறும்போது என்ன நாங்க புது தெரியல. ஓகே நாங்க வந்து மேல ஏற போறோம். அக்கா வாங்கடா வீடியோ. சரி யசோனா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுடா அக்கா வந்துமா இங்க வாக்கா போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இது என்ன மோந்து பாரு கொஞ்சம். மோந்து பாரு. திருப்பி அப்படி வீடியோ கொஞ்சம் வரேன். சோ நாங்க வந்துகிட்டு இடையில வந்து வெடகேட்டர் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கு. அதுல வந்து எங்களுக்கு ஒரு தூள் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா மருந்து செலவு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மைக்கு இது என்னத்துக்குன்னு தெரியல. சாப்பிடாமன்னு தெரியல. ஸோ கொடுக்குறாங்க. சாப்பிட்டு போக அது என்னன்னே தெரியல. எல்லாரும் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் சாப்பிடலான் இருக்கோம். குச்சிருங்க. இது என்னன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா இதுக்கு தெரியலையே. இது என்னன்னு தெரிஞ்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தெரியல. சரி மலை ஏற போறோம். அதுதான் வாங்க அப்படியே போவோம். கொஞ்சம் அதாவது நிறைய இடத்துல வந்து தமிழ் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த இடத்துல வந்து இங்க தமிழ் கற்பழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இரு வரேன். சோ அதாவது என்ன கற்பழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பி அப்படி போட நீங்க மசக்கெளியான போட்டிருக்கீங்க. அந்த இசனாவுல தொட்டு வச்சிருந்தா என்ன ஆகும்? ஸோ இது வந்து நாங்க டிகோட் பண்ணுவோம். அம்மா என்னமோ சொல்றாங்க கேட்டுப்போம். அப்படி நீங்க சரிம்மா மறந்துட்டாங்க. அதாவது நிறைய இடத்துல தமிழ் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிக்கு காணாது போல வேலை போகிறது, கொழும்புக்கு குழம்புன்னு போடுறது. அந்த மாதிரி இங்கேயும் இப்படி இருக்கு அப்படின்றப்ப வந்து டக்குன்னு உங்க பேரு அம்மா ரெக்கார்ட்ல இருக்கா. விஜயலட்சுமி விளங்காது. விஜயலட்சுமி விளங்குது. என்ன சொன்ன விளங்கு? பண்டைய கடை. ஸோ பண்டைய கடைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். பண்டையாக்கி புலாத் கடை. எஸ். இங்க வந்து எவ்வளவு நாளா நீங்க வந்து ஐயோ சிரிப்பாத விலாக மாறு 25 வருஷம் வரைக்கும் வேற மாதிரி. இங்க எல்லாமே விலை கொடுத்தாங்க. இது என்ன கொடுக்குறாங்க?
என்னவா? ஒண்ணும் இல்ல நீங்க சொல்லுங்க அது என்னது? வேணாம் இப்ப நான் தெரியுது சொல்லியே ஆகணும். தூக்கி வீசுங்க அந்த பக்கத்து. மேல பஸ் இருந்து இந்த ரோட்ல தான் தூக்கிட்டு போகணும். ஒரு ஆள் 40 கிலோ 50 கிலோ தூக்கிட்டு போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க விலையை அப்ப தண்ணி பாட்டில் இங்கன்னா நாங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க சின்னது. அதே தண்ணி பாட்டில் அவங்க 100 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவ ஒரு பாரம் வந்து 40 கிலோ பாரம் தூக்கிட்டு போனா அவங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். எங்க சைத்துக்கிட்ட போனாவே நாட் திஸ் பாயிண்ட். சரியா? சைத்துக்கு மேல தூக்கிட்டு போனா 1200 ரூபாய் அப்படி எப்படியே சீட்டப்பங்களுக்கு போனா 1200 ரூபாய். இங்க இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சரியா? நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல 2 ஹவர்ல போகலாமாண்டா? அப்ப நானும் சொன்னேன். 2 பேரும் அதெல்லாம் குயிக்கா நடக்கிறவங்க போகலாம். நமக்கு தான் அந்த பிள்ளைங்களை பார்த்தேன்னு சொல்றீங்க நடக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப நம்ம நடக்கிறத பார்த்துட்டும் அதேதான் சொல்லுவாங்க. சரி ஓகே. அதாவது நாங்க ஒரு இது பண்ணிருக்கோம் 2 ஹவர்ல போறோம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு வரணும். அவமானப்பட்டது யாரும் பார்க்கல. அவமானப்பட்டது யாரும் பார்க்கல. யாரும் பார்க்கல. எப்படி இருந்தாலும் சூரிய உதயம் பார்த்துட்டு தான் வருவோம். ஆனா அந்த 2 பேர் கணக்குல இருக்காது. ஒதுக்கிற வீடியோல அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வருவோம். மட்டும் நாங்க நடப்போம் மேல. ஆமா வா. அப்ப அதை மட்டும் நடக்கணும். விடிய தான் அவ்வளவுதான் நடக்கணும். சரி சரி, வாங்க போலாம். நாம வந்து மேல வந்துட்டோம். வாங்கிருக்கலாம். சரி ஓகே. மேல வந்துட்டோம். இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் பாதி தூரத்துல விலாக எடுப்பேன். ஸ்ரீபாதிக்கா ரூஹா அப்படியே வந்துட்டு அப்பனே விநாயகா முதல் தடவை வர்றோம். எங்களுக்கு அப்புறம் தெரியல அடிச்சு விட்டாரு. நான் தான் உனக்கு அடிப்பேன். இது தேவையா? இதெல்லாம் கட் பண்ணிருங்கடா. அப்படிலாம் போடாதீங்கடா. இதுதான் மீனா போடுவேன் நானு. இதெல்லாம் போடாதீங்க. இங்க திரும்ப 3 பேர் சேர்ந்து வணக்கம். வணக்கம். பாதி தூரம் கடந்து வந்து இப்போ நாங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் மலை ஏறுவாங்க, நாங்கள் இறங்குறோம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஏறுறதுக்கு. வாங்க வாங்க வாங்க. டயர்ட் ஆகாதீங்க 2 பேரும். சீக்கிரம் வாங்க. அதுக்காக வீடியோ ஒன் பண்ணேன் நான். வாங்க வாங்க. ஓ இப்போ மட்டும் வேகமாக போவாங்க. அங்கே போய் டயர்டாகி உட்கார எனக்கு தான் தெரியும். அதாவது விலங்கலை ஒன்றும் விலங்கல்ல போங்க. சும்மா ஒரு பண்ணு நினைவுகள். அதுதான்டா. அது வந்து சும்மா சாம்பிள். என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு உடச்சிட்டாங்க. ஏற போடுன்னு நினச்சா கிட்ட போயிடுவாங்க போல. ஸோ மக்களே நம்ம என்ட்ரன்ஸ் தாண்டி இந்த போட்டு வந்துட்டோம். சரி இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்தால் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இருந்தது. அக்கா சொல்லுக்கா ஏதாச்சும். என்ன சொல்றது? இதான் என்ட்ரன்ஸ் சொல்லு. அதாவது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நுழைவாயில். கேட்டா இதான் நுழைவாயில். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. அதோட இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நாட்டோட ஒற்றுமையை இப்படி பின்பக்கம் பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படியே இங்க வந்தீங்கன்னா கணபதி சிலையும் இருக்கு. அதான்டா நம்ம நாட்டோட பட்டு ஒற்றுமை. அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜீசஸ் இருக்காரான்னு பார்த்தா அவரும் இருக்காரு. கடவுள் கடவுள் எல்லாமே கடவுள் தாங்க. அந்த தெரிஞ்சு பாருங்க ஒரு மலை. அந்த மலை தான் ஏறணும். ஆனால் அதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிட்டேன் நீங்கள் 2 பேரும். நானும் தான். ஆனால் மலையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளும் மலைக்கு போகலை அப்படின்னா ஆகும் போது நாங்கள் மலைக்கு போகிற வழியில தான் இருக்கோம். அதுக்கே டயர்டு. இப்போ இங்க இருந்து போக போக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாகும். இப்போ இங்க இருக்கிறது பாரு இவ்வளவு தூரத்துக்கு அகலமா இருக்கு தானே. போக போக அந்த அகலம் வந்து கம்மி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 தூரம் போன பிறகு சென்டர்ல வந்து ஒரு கம்பி ஒண்ணு போட்டுருப்பாங்க. என்ன கேட்டா மேல போறவங்களுக்கு ஒரு பக்கம்
பாரவங்களுக்கு வரும். வீடியோ எடுக்கிறியோ? ஆமா, அதான் அக்கா பேசிக்கிருக்காது தான். நான் வரல. நீ வாக்க எப்படி உட்காருவோம் நம்ம. வீடியோ எடுக்க வந்தேன். ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம மரமுட்டி ஏறாங்க முடியல. மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையோட பாதி தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் கூட வந்துட்டோம். டைம் என்ன இப்போ 1:15. எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணோம்? 9 மணிக்கு 9 மணி ஸ்டார்ட் பண்ணி 1:15 வந்துட்டோம். அங்கங்கே நடுவில் ஸ்டெப்பில் நின்று ரெஸ்ட் எடுத்து வந்து நடத்த 1:15 வந்தோம். இல்லாட்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் இயர்லியாகவே வந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் வந்து சன்ரைசர் பக்கம் தான் வந்தோம். ரொம்ப வெள்ளா போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு இடமா வெயிட் பண்ணி போகிறோம். அதாவது இன்னுக்குமே டயர்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு இது வந்து ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மலை ஏறுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கதிர்காமத்தில் ஒரு மலை ஏறணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மலை ஏறுறோம் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது வாயை திறந்தா போதும், என்னடா எச்சு தண்ணியாக ஊற்றுது அப்படியே. ஸோ அந்தளவு கஷ்டமாக இருக்குது. என்னன்னா எங்களுக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது. நார்மலாக நடந்து வர்றது நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, ஒவ்வொருத்தவங்களும் 40 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு கீழே இருந்து மேலே ஏறி வராங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. அதெல்லாம் வந்து சத்தியமாக முடியாது நம்மளால. இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க மேலே வந்து சரியான மாதிரி ப்ரைஸ்னு. ஆனால் அங்கே நடந்து வர டயர்டுக்கு இங்கே நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, பஸ்ஸுக்கு வேல்யூபிள்லாம் கிடையாது, காசு இதில் விலையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா வீட்டில் தண்ணி கொண்டு வந்துருவேன். அதை விட டயர்டாக இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் எதை வாங்கிட்டு ஆகணும், கொஞ்சம் ப்ரைஸாக தான் இருக்கும். அதை விட எனக்கு தெரியாதுங்க, நான் எதுவும் வாங்கலை, வாங்கிட்டு சொல்கிறேன். அண்ட் எங்கள் எடுத்துகிட்டு கேமரா. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கட் பண்ணிவிட்டு மேலே ஜாயிண்ட் ஆக போகிறோம். ஓகே, ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, மேலே போயிட்டு பார்ப்போம். ஸ்லிப் ஆனிச்சு, அவ்வளோதான், லைஃபே ஸ்லிப் ஆயிரும். அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை ஏறி இறங்குறோம். நேற்று எத்தனை மணிக்கு ஏறணும்? ஒரு 9 மணிக்கு ஏறணும். இப்போ நாங்கள் பனியாக இறங்குறோம். ஒரு 6 மணி இருக்கும், அந்த டைம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ பனியை போய் பார்ப்போம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே போயிட்டு இறங்கிட்டோம். நாங்கள் மேலே ஏறுறப்போ ஒரு 9-10 மணி இருக்கும். 10 மணி ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு போனோம். அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அப்படியே பொறுமையாக போயிட்டு மேலே ஏறி ஒரு வழியாக தரிசனம், என்ன தரிசனம்லாம் கேட்காதீங்க, ஏதோ தரிசனத்தை கண்டுட்டு அங்கே எத்தனை மணிக்கு போனோம்? 3:30 மணிக்கு போனோமா? 3:30 மணி, அது ஒரு 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம். இப்போ டைம் வந்து டைம் தெரியல, 6:07. ஸோ 4 மணி ஒரு 2 ஹவரில் பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் இருக்குது, பாதி தூரம் போகணும். ஏறுறதும் கஷ்டமாக இருக்குது, இறங்குறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நாங்கள் போயிட்டு பனையை போயிட்டு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோம்ல, இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆனாலும் அதில் வந்து விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சு. அதனால் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அழகாக இருக்குது. வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ அடிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த விளாக், வேறு எதுக்கும் கிடையாது. அது வேற இன்னுக்குள்ளது என்னமோ விளங்கணுமா, அதே மாதிரி நம்மளே ஃபோட்டோ வச்சு தருவாங்களான்னு பார்ப்போம். ஆனால் நான் வியூ பாயிண்ட் வந்து டாய்லெட் பக்கத்தில் இருக்குது, அது வேறு விஷயம். திரும்பிட்டேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து மேலே ஏறி செம்ம டயர்டாக இருக்குது.
நினச்சி கூட பார்க்கல நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த பெட்டர் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் மேலே தான் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது. பக்தியோட போனோம்னு பக்தி கிடைச்சிச்சு, பார்க்க போனோம், அதனால பார்க்க போனதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. முள்ளுக்கு வந்து ஃபோட்டோ நோட் அலவுட், அதனால ஒருத்தவங்க ஃபோனை வேற பிடிங்கி வச்சாங்க. ஆர்கியூ வேற பண்ணாங்க, பண்ணது தப்பு, இதில் ஃபோனை பிடிங்கி வச்சு ஐயோ வேணாம் கான்ட்ரவர்சி வேணாம். சரி, நம்ம வியூ பாயிண்ட்ல நிறைய ஃபோட்டோஸ் அடிச்சுட்டு அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுவோம். நல்ல வேளை மயங்கிருச்சு, இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். சிரிப்பாதையில இருந்து நண்பர்கள் சந்தித்து விட்டு இந்த பிரயாணத்துடன் ஏறும்போது படிக்கட்டு இருந்துச்சு, பார்க்கலையா நீனு? அப்ப இறங்கும்போது படிக்கட்டு இருக்கும். ஆஹா, இதெல்லாம் பாட்டு அப்படியே இந்த தமிழ் பாட்டு கேட்கும் போதுடா நல்ல நேரத்தில் விளாகல பிடிச்சிட்டேன் நான். இதெல்லாம் எடுக்க கூடாதுடா. நாங்கள் போயிட்டு வரோம், போயிட்டு அடுத்த வருஷம் வரோம். அப்புறம் அவங்க கூட ப்ரெஸ் பண்ணுறாங்க, நீயும் இருக்கியே. நடங்க. இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். என்னடா யாருக்கு தெரியும்? மேபி 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நம்ம அப்படியே போக போறோம். புரியலடா, எனக்கு தான் புரியல. இறக்கமா இருக்கு, பண்ணி எப்படி எடுப்போம்? ஸோ மக்களே, மேலே போயிட்டு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு சொல்லுவாங்க. யாரும் நம்பிடாயிடுச்சு அப்படிலாம் இல்லை, பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கேயாச்சும் போடணும்னு தோணுச்சுன்னா உங்க கூட எவன் வாரானோ அவன் ஒன்று கூப்பிட்டு போயிருங்க. இன்னும் 2 பேர் வருவா, 3 பேர் வருவான்னு அவங்களாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களாம் வருவேன்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வச்சு அவங்களாம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்கள் ட்ரிப்பை வந்து இங்கே போக முடியாது. ஏன்னா நான் பல அடிகள் அந்த மாதிரி பட்டிருக்கேன். 2-3 வருஷம் இந்த இடத்துக்கு வரணும்னு ஒவ்வொருத்தனா நம்பி கடைசி வரைக்கும் வர முடியாமலே போயிருச்சு. கடைசியாக ஒரு வழியாக இன்றைக்கி வந்திருக்கேன் நான். அதனால தான் இந்த பதிவு. ஸோ அதனால் யாராச்சும் வருவாங்க அப்படிலாம் எதிர்பார்த்துக்கு இருக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் போகணும்னு தோணுச்சுன்னா நீங்களே தனியாக போகிறதுனாலும் போயிருங்க. உங்க கூட யாராச்சும் வந்தால் கூப்பிட்டு போங்க, அப்படி இல்லாட்டி தனியாக போகிறோன்னா போயிருங்க. அதுதான் மச் பெட்டர். இது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நேற்று நைட் ஆரம்பித்த இந்த ஒரு பயணம் வந்து இப்போது முடிச்சிட்டோம். செம்ம டயர்டு, சத்தியமாக முடியலை. காலெலாம் வந்து கிடிக்கிடிக்கிடி நாடு தம்பி பேசுங்க. எண்டிங் நீ தானே குட்ரா. நம்ம சொன்னோம்னா மேலே ஏறி இறங்கிட்டோம். ஆனால் என்ன 2 ஹவர்ஸில் ஏறணும்னு சொன்னோம். 2 ஹவர்ஸில் ஏறணும்னு சொல்லுவோம். 2 ஹவர்ஸில் ஏறலை, 5-6 ஹவர் ஏறணும். எதுக்காக ஏறணும்? சூரிய உதயத்தை பார்க்கணுமா? சூரிய உதயத்துக்கு மேலே சந்திர உதயத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு நாங்கள் வெள்ளா போயிட்டு வெள்ளா வந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த நாள் நினைவு கூறுவது நினைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அக்கா சொன்ன அட்வைஸுக்கு ஏற்றபடி
கால் வலிக்கு நடந்து இந்த பாரு நான் போன மலை இருக்கு. கால் வலிக்கு இறங்கி பேசிக்கிட்டு கால் வலிக்கு நடந்து கால் வலிக்கு இறங்கிட்டோம். ஸோ அந்த வீடியோ இதோட முடியுது. எஸ். ஸோ அகைன் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.